ஹாய் குட்டீஸ், இது ஹிந்தி அப்ரோச் இருந்து நாம் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து 7வது பாட்டு போயத்தில் தோஹேன்னு என்ன, நாம் 2 அடிகள் உடையது தான். நம்ம எப்படி திருக்குறள் சொல்கிறோமோ அது மாதிரி ஹிந்தியில் தோஹே 2 அடிகள் உள்ளது. கண்டஸ்ட் அப்படின்னா மனப்பாடப்பகுதி. ஓகேவா? இதில் நம்ம ஏதோ 3 கொடுப்பாங்க, 1 எழுதணும். நீங்கள் இதை அப்போ இந்த 4 சொல்கிறோம். 4 எது உங்களுக்கு பிடிச்சதோ அது ஏதாச்சும் 3 படிச்சுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக அது ஏதோ ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு சாது ஐஷா சாயே, சாது சாது, ஐசா ஐசா சாயே, கம்மா கொடுக்கணும். ஜெய்சா ஜயா ஜெய்சா, சூப்பு சூப்பு, சுபாய சுபாய, சார் கோ கஹி ரகை, தோத்தா தேயி உடாயா. இதெல்லாம் படித்து பழகணும். நம்ம எடுக்கிறது இதையெல்லாம் ஏதோ ஒன்று போய் எழுதக்கூடாது. இந்த பாட்டு பாருங்கள். சாது ஐசா சாயே, ஜெய்சா சூப்பு சுபாயா அப்படின்னா என்ன? ஒரு சாதுன்னா எல்லாம் முற்றும் திறந்த முனிவர். ஐசா சாயேன்னா இப்படி தான் இருப்பாங்க. சாயே ஷுட்டு, சாது இப்படி தான் இருக்க வேண்டும். என்ன எப்படின்னா, எப்படி என்றால் ஜெய்சா சூப்பு சுபாயா, சுபாயா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சூப்புனா என்ன, நம்ம சலிக்கிற மரம். அந்த காலத்தில் இப்போல்லாம் எங்கே மரம், நாம் என்னத்தை மரத்தில் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் மரம் இருக்கும். எல்லாத்தையும் இந்த பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாம் இப்போ நிலக்கடலை, இப்போ நிலக்கடலை அதை போட்டு நல்லா கையில் அமுத்தி விட்டு இப்படி தூக்கி தூக்கி மரத்தில் அடித்தோம்னா அது வரைக்கும் நல்ல பொருட்களை மட்டும் வச்சிடும், கெட்ட பொருட்களை வெளியேற்றிடும். இப்போ அரிசியே இருக்க முடியல. இன்றைக்கெல்லாம் கல் இல்லாத அரிசி வந்துடுச்சு. அன்றைக்கெல்லாம் கல் இருந்தால் அதை கல்லெல்லாம் தள்ளி விட்டுட்டு நல்லதை மட்டும் உள்ளே வச்சுக்கிறது தான் மரம். அதே மாதிரி தான் இந்த சாதுக்களும் நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டு கெட்டதை நீக்கிடுவாங்க. அதுதான் சார் கோ கஹி ரகை, தோத்தா தேயி உடாயா. அதே மாதிரி தான் நம்மள இருக்கிற அது போல தான் நாமளும் என்ன பண்ணோம், நல்லதை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அவங்க மற்ற விஷயங்களே தள்ளிடுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த தோஹேவை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி ந பூச்சோ சாதுக்கி, ஜாதி பூச்சு லீச்சியே ஞான். அதாவது ஒரு ஜாதி ந பூச்சோ, டோன்ட் ஆஸ்க்கு, கேட்காத. சாதுக்கு யார்கிட்டையும் போய் ஒரு சாதுக்கிட்டேயோ முனிவர்கிட்டையோ அவங்க ஜாதி என்னன்னு கேட்காத. பூச்சு லீச்சியா, பூச்சு ஆஸ்க்கு, லீச்சியே ப்ளீஸ் டேக். எதை? ஞானத்தை, அறிவை கேட்டு எடுத்துங்க. இதையெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு மீனிங்கும் படித்து படிங்களே, இது ஈஸியாக போகணும். அப்புறம் இங்கே எழுதும்போது இங்கே கம்மா கொடுக்கணும். மோல் கரோ தர்வார்க்கா, படா ரகன்தோ மியான். இப்போ மோல்னா ஒரு வேல்யூ, இதை பண்ணணும். தர்வார்னா தல்வார், வாள். இப்போ ஒரு வாழை போய் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. அதை என்ன பண்ணுவோம், அதை வெளியே எடுத்து ஒரு கத்தியவே எடுக்கிறோம். இப்போ கத்தி எடுத்து வெளியே அதை ஷார்ப்பாக இருக்கா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா, நம்மளுக்கு கட் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு தான் வாங்குவோம். படா ரகந்தோம் யான். அதாவது அதோட கவர் இருக்குமில்ல, அந்த கவரை பார்த்தா நம்ம வாங்குவோம். ப்ளூ கவர், பச்சை கலர், சிவப்பு கவர் அப்படின்னா வாங்குவோம். அப்படிலாம் இல்லை. அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் ஒரு சாதுக்கிட்ட போய் அவர்கிட்ட ஜாதி கிட்ட நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? மேல் ஜாதியா, கீழ் ஜாதியா, பிராமினா, கிறிஸ்டினா கேட்டேனா, நோ யூஸ். பூச்சு லீச்சியேங்கான், அறிவை தான். நம்மளுக்கு வர டீச்சர் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன, எந்த கஷ்டம் இருந்தால் நம்மளுக்கு என்ன, எப்படி இருந்தாலும் என்ன நம்மளுக்கு. ஆனால் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும், அறிவை தான் கெட் பண்ணிக்கணும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. தருவர் ஃபல் நகி காத்துகை, சர்வர் பியாகி நேப்பான். இதுவே இருக்குது. தருனா ட்ரீன்னு படிச்சிருக்கோம், ஃபல்னா ஃப்ரூட்ஸு, நகி காத்து ஒரு ட்ரீ அதுக்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸை அதையே பிடுங்கி சாப்பிடாது. சர்வர்னா ஓடை, பாண்டு, பியாகின் நேப்பான், பீனா குடிக்கிறது, தன்னோட தண்ணீர் பான்னா கெட்டு, தானே தண்ணீர் குடிச்சுக்குதா இல்லை. கஹீர் ரஹீம் பர் காஜ் கித்து. அதே மாதிரி நம்ம ரஹீம் சொல்கிறாரே, நம்ம ஒரு நல்ல ஒரு பர்சன் நம்மகிட்ட
எப்படி இருக்கணும் அப்படின்னா, சன்பதி சஞ்சாயி சுஜான். சுஜானா நல்லவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தங்கிட்ட இருக்க வெல்த்தை சஞ்சாயன வாட்டரிங் எப்படி பண்ணுறோம், எல்லாத்துக்கும் தெளிச்சு விடுவோம். அது மாதிரி தன்னோட சொத்துக்களை எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற காசு பணத்தை எல்லாம் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஈகை குணம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து வாழணுங்கிறத இந்த தோகை மூலம் ரஹீம் நம்மளுக்கு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, துளசி மீட்டே வச்சன் தோ. துளசி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மீட்டே வச்சன் தோ. மீட்டேன இனிமை, வச்சன்னா வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகளை கொடு. ஷுக்கு உபச்சத்து சகு ஓர். அவரெல்லாம் ஓர், அதாவது ஷுக்குனா ஹாப்பினஸ்ஸை தான் நம்மளுக்கு விளைவிக்கும். உபச்சம்னா என்ன, நம்மளுக்கு கொடுக்கும். சகு விரும்புகிற மாதிரி கொடுக்கும். பசிகரன் ஏக மந்திர அப்படின்னா என்ன, ஒருத்தரை நம்ம பக்கம் இழுக்கிறக்குரிய ஒரு மந்திரமே அப்படித்தான். நம்ம வீட்டில் நேற்றே சொன்னேன், ஒரு இதில் ஒரு அம்மா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டே ப்ளீஸ்டா, தங்கமல்ல செல்லமல்ல எனக்கு பரிஹரு வச்சன் கட்டோர் அப்படின்னா என்ன, எல்லாம் அந்த கட்டோர் வச்சன் கட்டோர், அதுக்கு பதிலாக கடுமையான பேச்சை பேசிட்டிங்கன்னா அது நம்மளுக்கு என்ன போகிறோம், நம்மளுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். ஒருத்தரை நம்ம பக்கம் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, துளசி மீட்டே வச்சன்தோ வசீகரி யகும் மந்திரம் எப்படிங்கோ நம்ம பழக்கலாம். ஒருட்டு இனிமையாக பேச அடுத்தவங்களை நமக்கு இழுக்க வச்சிரும். சுக்கு உபச்சவ் சகுனா எல்லாத்துக்கிட்டையும் அவங்க ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுப்பாங்க. பரிகரு வச்சன் கட்டோர். பரிகருன்னா என்ன, நம்மளுக்கு அப்படி ஆப்போசிட்டாக கட்டோர் வசனத்தை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி. இது யார் எழுதினார், துளசி எழுதிக்கார். நம்ம சின்ன வயசுலேருந்தே இதில் வர எல்லா தோகையும் படித்து நல்லா பண்ணிங்கன்னா நம்ம 6th எக்ஸாம் நல்லா போகும்போது வைவால் எல்லாம் ஏதோ ஒரு போயத்தை கேட்டு நம்மளுக்கு மீனிங் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.